அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு டே இன் மை விலாக் தான். நம்ம வேறு என்ன வீடியோ போட போகிறோம் அதான் போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்குமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. நம்ம வீட்டில் வந்துட்டு காளான் வாங்கினது இருந்துச்சா, அதோட டேட் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அப்படியே காளான் பிரியாணி மாதிரி செஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று காளான் பிரியாணி செய்ய தெரியும், இல்லைன்னா வந்துட்டு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி செய்வோம்ல, அது 2 தான் ரெடி பண்ண தெரியுமே. சரி மத்தியானம் பிரியாணி மாதிரி செஞ்சுருவோம். நம்ம வீட்லேயும் பிரியாணினா நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்களா, அதனால் அதே ரெடி பண்ணிட்டேன். நாட்டு சர்க்கரையும் காலி ஆயிருச்சா, சரி அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸில் வந்து திங்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். புளி டப்பாவும் பார்த்தா காலியாக கிடந்துச்சு. சரி வா, நீ மட்டும் இருக்கு காலியாக இருக்க, உடனே நான் ஃபில் பண்ணி வச்சுருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நேற்று ஒரு சூப்பரான கமெண்ட்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நாளாகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னை பிடிச்சி நிறைய பேர் எனக்காக துவா பண்ணுறீங்க. அப்படியே ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், நான் உம்ராவில் இருக்கும்போது சட்டுன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உம்ரா பண்ணும்போது சட்டுன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்காக நான் துவா பண்ணேன், நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை படிக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. நான் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்காக அவங்க துவா பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் அதை கமெண்ட் படிக்கும்போது அஃப்ரீன் அத்தாவும் என் கூட இருந்தாங்க. அவங்களும் மாஷா அல்லாஹ் பாரு எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யூடியூப் சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கு யூடியூப் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி நான் ஏதோ வீட்டில் இருந்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அலோவ் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் சொல்லுவாங்கல்ல, உன் ஒய்ஃப் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறது, அது எனக்கே தெரியும். ஏன்னா காசிப்பாக பேசி என்கிட்டயே வருமே, உன்னை இப்படிலாம் திட்டுறாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, யாசு கூட ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அவங்க எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு நான் ஒழுங்காக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுற வீடியோவும் ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து அருவாமனையில் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் அருவாமனை செட் ஆகாது. நான் கத்திலேயே எல்லாமே கட் பண்ணிடுவேன். அது நின்றுக்கிட்டே கட் பண்ணோன்னு வைங்களேன், ஏதோ கடகடன்னு வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த தக்காளியை மட்டும் எப்படி தான் ஏமாத்துறாங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறது, வெளியில் நல்லா தான் இருக்குது, உள்ளே பாருங்களேன் சம்டைம்ஸ் புழு எல்லாம் வரும். அதே மாதிரி தான் சில பேரோட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அது கூட தெரியாமல் நான் நிறைய டைம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அப்போ கூட ஒரு 2-3 மெசேஜ் அவங்க திருப்பி அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கே புரியும், இல்லை அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டு போய்க்கிட்டும், நான் என்னோடய வேலையை பார்க்குறேன். நான் ஏதோ ஒரு வேலைன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். எப்பயும் நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரியே தான் ப்ராசஸ்ஸு. இந்த பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தான் காளான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் பிரியாணியில் பட்டை போடுறது கிடையாது. பட்டை போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால் வெறும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு மட்டும் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்துட்டு 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. நீங்கள் மசாலா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறணும். நான் வந்துட்டு கரெக்டாக சாப்பிடுவேன், ரொம்ப மசாலாவும் சாப்பிட மாட்டேன், நார்மலாக சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். இதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். தக்காளி ரொம்ப வேகணும் அப்படின்னு எப்போயுமே பிரியாணியில் அவசியம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இது நான் குக் பண்ணுற ஸ்டைலு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. என்னோடய வீடியோ பார்த்து கூட நிறைய பேர் குக் பண்ணுறாங்களா, குக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குக்கா, சிம்பிளாக ரெசிபி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ வந்துட்டு மிளகா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு காளான் போட்டுற வேண்டியதான். வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன். சம்டைம்ஸ் வந்துட்டு கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது போடுவேன். இன்றைக்கி அது கூட போடலை. கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு வைங்களேன், அந்த காளான்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி அரிசி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்கிறேன் நான் இன்ஷா அல்லாஹ். யாராவது பட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் சொன்னாங்க எங்கள் மச்சி. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறலாம்.
அப்புறமா பொன்மகள் திட்டம் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் அது வட்டி மாதிரி இருக்கே, ஆனால் அது நான் என்ன சொல்கிறது போடணுன்னு தான் மைண்ட் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா போட்டு தான் வச்சுருக்கேன் 2 பொம்பளை பசங்களுக்குமே. என்ன சொல்கிறது, அதை நான் போட்டுட்டேன், அதை நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அப்படியே இருக்குது. 18 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எடுக்க முடியும் பாப்பாவுக்கு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சேவிங்ஸாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெட்டராக தான் தோணுது. பட் அதில் என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக போடுறாங்க. நானுமே ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் செக் பண்ணி பார்த்தேனே. அதை வந்துட்டு நான் அஃப்ரீன் 3 இயர்ஸ் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, அப்போ வந்துட்டு நான் அவ்வளோ யோசிக்கலை. குழந்தை பொம்பளை பசங்களுக்கு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் நானுமே போட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பொன்மகள் திட்டம் பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டரோ பிரதரும் எனக்கு சொல்லியிருந்தாங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு இப்போ எதுவுமே பண்ணவே முடியாது. பாப்பா 18 இயர்ஸ் ஆகும்போது தான் எடுக்க முடியுமே. அதனால் அது அப்படியே இருக்குது. ஆனாலும் நான் காசு அதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கேனே. மந்த்லி போட்டாலும் போடுவேன். என்கிட்ட எவ்வளோ இருக்கோ, ரூ. 500 இருக்கோ, ரூ. 1000 இருக்கோ அதில் போட்டு வச்சுக்கிருவேன். அது மட்டும்தான் நான் பாப்பாவுக்கு சேவிங்ஸுன்னு வச்சுக்கிறது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எப்பயும் போல் நம்மளை பாத்திரம் கழுவுற வேலை இருக்கும்ல, அது வான்னு அழைச்சிட்டு இருந்துச்சு. பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குமே. அந்த பாத்திரம் கழுவுறது, துணி மடிக்கிறது, நம்ம வீடியோ பார்க்குறோம் தெரியும், இந்த பிள்ளை எப்போ பாரு இந்த டைலாக் சொல்லுதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பான வேலை தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் பாத்திரம் கழுவுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாலாம் செய்வாங்க தெரியுமா. ஆனால் எனக்கு இந்த துணி மடிக்கிறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த துணி காய போடுறதும் துணி மடிக்கிறது தான். பாத்திரம் கழுவுறது கூட ஓகே தான், ஏன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் வந்துடுதா. எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்குமா, அதனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணிக்கிடுவேன். நேற்று நான் அஃப்ரீன் அத்தாவை பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, அதுக்குமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அதை கேட்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு சிஸ்டர். அப்புறம் என்னோடய மச்சான் கூட அப்படிதான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க வீட்டில். நானுமே நிறையா ஸ்ட்ரகிள் இருந்திருக்கேன் என்னோடய லைஃப்லேயுமே. உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியான்றனால நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நீ கேட்குற கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிடுறேன். பட் என்னாலேயும் சொல்ல முடிஞ்சது இருக்கும், சொல்ல முடியாதது இருக்கும்ல, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் அதை கண்டென்ட்டுக்காக செய்கிறேன் அப்படின்னு வந்துடும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். என்னோடய பாசிட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சொல்லுவேன், அந்த மாதிரி தான். எங்களை பற்றி இப்போ எங்களோட லைஃப் எப்படி இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அஃப்ரீன் அத்தா வந்துட்டு அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்திருக்காங்க. நேற்று கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல வீரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல யாசு, நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு அவங்க சின்ன பிள்ளையில இருக்கிற போது அவங்க தங்கச்சி 2 பேரா, எங்கள் மாமா மாமி மொத்தம் 4 பேரா. அவங்க இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு தான். நம்ம இருந்தோம்ல பழைய வீடு, அந்த ஹால் மட்டும்தானா, அதை விட சின்னதாக தான் இருக்குமா. அப்படின்னு அதை வந்துட்டு அந்த நடந்து போவாங்கல்ல, அந்த பாதையில் வந்துட்டு தூங்குவேன் யாசு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கூட அவங்களுக்கு தூக்கத்தை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ எங்களை என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த தூக்கத்தை மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மோஸ்ட்லி எனக்கும் அவங்களுக்கு சண்டை வருது பார்த்திங்கன்னா, அவங்கள நான் தூக்கத்தில் எழுப்பிட்டேன்னா ஏதாவது பண்ணேன்னா அவங்களுக்கு அம்புட்டு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்களே, என்னால் தூங்கவே முடியலை, ஒரு ஏஜில் நல்லா தூங்க முடியலை எனக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சியும் ஒன் டைம் ஒரு ஃபேவரட் தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களே ஒன் டைம்லாம் அடிச்சிருக்காங்களாம் தூக்கத்தில் எழுப்புனதுக்கு. இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, என் தங்கச்சியை நான் அடிச்சிருக்கேன்னு தெரியுமா தூக்கத்தில் எழுப்புனதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்குமே சைல்ட்ஹுட்டில் நிறையா இருந்திருக்கு. டிவி பார்க்குறதுக்கு கூட நான் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கேன். அது எங்கள் வீட்டில் டிவிலாம் இல்லை. எங்கள் அம்மாவும் நான் எங்கள் அண்ணன் தானே, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பொதிகை மட்டும்தான் வருமா, சக்திமான் போடுவாங்க, அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். வேறு படம் பார்க்குறதா இருந்தால் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அந்த மாதிரி போய் பார்ப்பேன் நான்லாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நம்மளை பெட்டராகவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறமா எங்களுக்கு ஒரு வீடு கட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கால் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சக்ஸஸ் ஆனாங்க. எங்கள் அம்மா அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே தான் நான் வீரருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டால் அவங்க கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா எங்கள் பிள்ளைங்க ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. ஓரளவுக்கு எங்கள் அம்மா அத்தா கஷ்டப்பட்டனால தான் நாங்கள்
இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கோம். நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுலேயுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு மந்த்லி இன்கம் வருதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அதையும் கிண்டலாக கேட்குறவங்களும் இருக்காங்க, அக்கறையாக கேட்குறவங்களும் இருக்காங்க. என்னோட வீடு ரெண்ட்டை பற்றி கூட அக்கறையாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிஸ்டரா பிரதரான்னு தெரியல. சிஸ்டர் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, வீடு ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குடா, கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, வீடோட ரெண்ட்டை வந்துட்டு பார்த்து அந்த மாதிரி அக்கறையாக சொல்கிறவங்க இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறவங்க, அந்த நக்கல் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிலீட் பண்ணிடுவேன். இந்த வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கணுமா, சின்ன வீட்டில் இருக்க முடியாதா, அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. சரி போங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நம்ம மேலே அக்கறையாக பார்த்து வீடு பிடிங்க அப்படி சொல்கிறவங்க நான் கமெண்ட்டெல்லாம் நான் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிடுவேன். நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி டவுனாக பார்க்குறவங்களெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எடுத்த வீடியோ. பீரோ மடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ வந்துட்டு வீடியோ எடுத்தேன், அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில கமெண்ட்ஸ் நம்மளை வந்துட்டு ஹர்ட் பண்ணாது, பட் சில கமெண்ட் வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் வீடியோ எடுத்தாலும் அப்படியே டவுன் ஆகிடுவேன். அப்புறம் நானே வந்துட்டு பிரிஸ்க் ஆகிடுவேன். அதெல்லாம் நம்மளோட என்ன சொல்கிறது நேச்சர் தான். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு குழந்தையாக இருக்கும்போது வாங்கினா கூட அதில் தான் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மச்சி வந்துட்டு வீடு நம்ம மாறினோம்ல, அப்போ மச்சி தான் வந்துட்டு பீரோலாம் மடித்து கொடுத்தாங்க, என் அண்ணனோட ஒய்ஃபு. அவங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. இது எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அதனால் இதெல்லாம் எடுத்து அந்தந்த புடவையோடு அப்படியே மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த சேலை நம்ம கட்டவே இல்லையே, இதுக்கு ப்ளவுஸ்லாம் தச்சு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பெருநாளைக்கு எடுத்த சேலை கூட இன்னும் கட்டலை, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் சின்னம்மா தான் ஸ்டிச் பண்ணி தருவாங்க. இப்போ என் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவங்க அம்மா தான் வந்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அழகாக ஸ்டிச் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா சாரீ வந்துட்டு ப்ளைனாக இருக்கும். ஒரு 400 ரூபா கிட்ட தான் இந்த சாரியே, ஆனால் ப்ளவுஸ் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி சுங்கு பார்த்திங்கன்னா நான் வைக்கவே கூடாது டிசைட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சாரீ தைச்சதுக்கப்புறம் தான். ஏன் பார்த்திங்கன்னா ஒரு ஆசைக்கு தைச்சிருவோமா, ஆனால் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே அந்த மணியெல்லாம் போயிடுது. அதனாலே இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கிறது கிடையாது. இருந்தாலும் இப்போல்லாம் நமக்கு வயசாகுதுல்ல, அதனால அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. ஃபஸ்ட் நம்ம பீரோ அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி அழகாக மடித்து வச்சுட்டேன். அப்பாடா இந்த பீரோவும் முடிஞ்சிருச்சு, கபோர்டும் மடித்தாச்சு, இந்த பீரோவும் முடித்தாச்சு. இன்னும் குழந்தைங்க பீரோ மட்டும் மடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எப்படி மடித்து வச்சாலும் அது கலைய தான் போகுது, என்னன்னே தெரியல. ஒரு சிஸ்டர் டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்ஷால்லா அதை தான் ஃபாலோ பண்ணணும். இங்கிட்டலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உடுத்தாத ட்ரெஸ் இருக்கும்ல, பாப்பாவோடது அது மேலே வச்சுருக்கேன். இங்கே பட்டு புடவை அதெல்லாம் நம்ம எங்கிட்ட உடுத்துறோம், அதனால் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு சாரியை வந்துட்டு அந்தந்த ப்ளவுஸோடு அழகாக மடித்து வச்சுட்டேன். இப்போல்லாம் சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சாரீ சுடிதார்லாம் போடலாம். கீழே ஃபுல்லாக சுடிதார் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் எங்கிட்ட இருந்தாவது விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு வருது, மாப்பு எடுத்துகிட்டு வருது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அஃப்ரா குட்டி தான். அவங்க நம்ம வீடியோ எடுத்தாலே வந்துடுவாங்கம்மா, அம்மா என்ன பண்ணுறீங்க, வீடியோ எடுக்கிறீங்களா, பேசும்போது பார்க்கணுமே. மாஷால்லாம் இப்போ நல்லா க்யூட்டாக பேசுகிறா அஃப்ரா குட்டி, நல்லா தெளிவாகவும் பேசுகிறா. அப்படியே வந்துட்டு நான் பீஃப் அன்றைக்கி வாங்கியிருந்தோம்ல, அதை எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேனா, சரி வடை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம், சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் செய்வேன் நான், வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கரம் மசாலா, அது, உப்பு, லெமன் ஜூஸ் போட்டுக்கிடுவேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. அவங்க வீட்டில் பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு செஞ்சுக்கிடலாம். ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அஃப்ரா குட்டியும் சாப்பிட்றாங்களா இப்போல்லாம், அவனுக்கு நான்வெஜ் கொஞ்சம் இஷ்டமாக இருக்குது, அதனால் நான் பச்சை மிளகாலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். காரமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கிட்டேன் வாசனைக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு, காரம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். ஒரு கொஞ்சோண்டு லெமன் மட்டும்தான் நான் பிழிஞ்சு விட்டேன், அவ்வளோதான். இதை வந்துட்டு தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன், ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ணலை. இன்னொரு டைப்லேயும் நான் செய்வேன். பொரிகடலை மாவு அதெல்லாம் போட்டு நம்ம
கோலா உருண்டை செய்வோம்ல, அந்த மாடல்லையும் செய்வேன். இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன்னா, அதனால் சிம்பிளாக இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், இன்னுமே அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா, இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவங்களோடது மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. தெரியல, அவங்க வீடியோவும் நான் பார்ப்பேன், பார்த்துருக்கேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, மற்றவங்க வீடியோ பார்ப்பேன். பட் நான் என்ன பண்ணுறேனோ அதை தானே நான் போட முடியும். அடுத்தவங்க மாதிரி போட்டேன்னா அது காப்பி பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. அதனால் நான் என்ன சொல்கிறது, அவங்க ஏதாவது நம்ம குட்டி குட்டியாக கற்றுக்கலாம். அவங்கக்கிட்ட தப்பு கிடையாது. எனக்கு தெரியாததை நான் இன்னொருத்தவங்க வீடியோலேருந்து பார்த்து கற்றுக்குருவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் வீடியோலேருந்து பார்த்து கற்றுக்குருவேன். பட் அவங்களோட ஸ்டைலை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்களே என்ன சொல்கிறது, அவங்களா கொண்டு வந்தது அவங்க சேனலில். அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அது அவங்களா பண்ணது. அவங்கள காப்பி பண்ணணுன்னு வைங்களேன், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பாரேன் நம்மள மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால் அடுத்தவங்கள காப்பி பண்ண மாட்டேன். அவங்க வீடியோ எடிட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்து கற்றுக்குருவேன். இவங்க பாரு எவ்வளோ ப்ராப்பராக எடிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்மளும் எடிட் பண்ணணும், அந்த மாதிரி நான் பார்த்து கற்றுக்குருவேன். ஆனால் அவங்கள மாதிரி நான் கிடையாது, என்ன மாதிரி அவங்க கிடையாது. அவங்க என்னோட பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறது, என்னோடய வாய்ஸ் அவங்கள மாதிரி இருக்க சொல்லி எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, அந்த சிஸ்டர் மாதிரி நம்மளோட வாய்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சிஸ்டர். அது வந்துட்டு நான் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னொருத்தர் சொன்னது கமெண்ட் வந்துட்டு, நீ அவங்கள மாதிரி பண்ணு, நீ என்ன வீடியோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லி என்னை சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த சிஸ்டர் மாதிரி நான் எடிட் பண்ணுறது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நிறையா சிஸ்டர் வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேனே. பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை வச்சு நான் கற்றுக்குறேன். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் கற்றுக்குருவேன்ல. நிறைய பேர் என்னோடய மைனஸும் சொல்கிறீங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சுட்டு மெயினாக நம்ம முக்கியமான விஷயம் பண்ணணும்ல, நான் மாதம் படித்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா காலைல நான் சாப்பிட்லையா, நல்ல பசி வந்துருச்சு. அஃப்ரீனத்தாவும் வந்துட்டாங்க. நானும் அஃப்ரா குட்டி 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தான் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.